சாமி கும்பிடுறேன் சாமி. வா பக்தா, மங்களம் உண்டாகட்டும். உட்கார் பக்தா. என்ன பிரச்சனை பக்தா, சொல்லு. இந்த சாமிய பார்த்தா சந்தேகமா இருக்கு. இவன் உண்மையான சாமியா போலியான சாமியானு தெரியலையே. இவன் நம்மள போலி சாமின்னு கண்டுபிடிச்சானோ, சமாளிப்போம். பக்தா, நீ என்னையும் சந்தேகம் வர்ற அப்படிதானே? எப்படி சாமி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் சொல்கிறேன் கேள். உனது ஊர் தொல்லவில்லை. நீ காதல் கல்யாணம் செய்தாய். உனக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளது. சாமி போதும் சாமி, போதும் சாமி. உங்களை நான் மனப்பூர்வமா நம்புறேன் சாமி. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. சாமி டெய்லி என் பொண்டாட்டி என்ன தூக்கி போட்டு போட்டு அடிக்கிறா சாமி. டெய்லி வேலைக்கு போயிட்டு வரேன், ஆனாலும் போட்டு மிதி மிதி மிதிக்கிற சாமி. என்னால இந்த அடியை தாங்க முடியல சாமி. இதுக்கு ஒரு வரம் நீங்க தான் சொல்லணும் சாமி. இதே அடியாதான் வாயில நான் சாமியாரா இருக்கிறேன். என் பிரச்சனையா என்னால கேட்க முடியல. இதன் பிரச்சனையா நான் எப்படி இருக்கேன்? சரி பக்தா, காணிக்கவை. சரி, உன் பொண்டாட்டி அடிக்கிறதால பிரச்சனை? ஆமா சாமி, என் உடம்பு தாங்க முடிய மாட்டேன் சாமி. எப்படியாவது ஒரு நல்ல வழி நீங்க சொல்லுங்க சாமி. தினம்தோறும் இரவில் 2 பேரிச்சம்பழம், 2 பாதாம் பருப்பு, 2 பிஸ்தா நன்றாக ஊறச்சி பாலில் கலந்து சாப்பிடு. சாப்பிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா சாமி? பிரச்சனை தீர்கிறதா இல்லையோ, உன் பின்னாடி அடிக்கக்கூடிய அடியெல்லாம் உன் உடம்பு தாங்கிக்கிடும். அதுவே அவங்க பழக்கமாகிக்கிடும். பிறகு உடம்பு பலிக்கவே வலிக்காது. சென்று வா மகனே, மங்களம் உண்டாகட்டும். சரி, இதையே கடைபிடிப்போம். உடம்பு வலி தீந்தா பரவாயில்ல.